வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இப்பொழுது நவராத்திரி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அற்புதமான திருவிழா நவராத்திரி 3ஆம் நாளிலே இருக்கின்றோம். இன்றைய தினம் நாம் இந்த அற்புதமான வேளையிலே ஒரு தகவலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முப்பெரும் தேவியர் நமக்கெல்லாம் சக்தியை கொடுக்கின்ற சக்தி தேவி, நமக்கு ஐஸ்வர்யங்களை அளிக்கின்ற மகாலட்சுமி தாயார், நமக்கு ஞானத்தை வழங்குகின்ற கலைவாணி, இந்த முப்பெரும் தேவியருக்கான விழா. இந்த விழாவிலே நாம் இல்லத்திலே நவராத்திரி கொலு வைத்து மங்கையரையெல்லாம் அழைத்து, இது நமக்கு மிகவும் ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற ஒரு அற்புதமான விழா. எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஜாதி மதம் கடந்து இந்த நவராத்திரி வேளையிலே பார்த்தீர்களானால் பிற மதத்தவர் கூட நம்முடைய இல்லங்களுக்கு வந்து கொலுவை ரசித்து பார்த்து இறைவனுடைய பேரருளை பெறுவார்கள். அப்படி நமக்கெல்லாம் ஒரு நல்ல சமூக ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற அற்புதமான திருவிழா இந்த நவராத்திரி திருவிழா. இந்த அற்புதமான திருவிழாவிலே அனுதினமும் நாம் சுமங்கலிகளை அழைத்து வெற்றிலை பாக்கு வைத்து கொடுக்கின்றோம். அவரவர்களுடைய வசதிக்கேற்ப புடவை வைத்து கொடுப்பதோ, ரவிக்கை துணி வைத்து கொடுப்பதோ, மற்றும் ஏதேனும் சின்ன உபயோகமான பொருட்களை வைத்து கொடுப்பதோ, கன்னியா பூஜைகள் செய்வதோ, இப்படி பல விஷயங்களை நாம் இந்த 10 நாட்களிலே செய்கின்றோம். இந்த 10 நாட்களிலே நாம் என்னென்ன நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதல் நாள் நைவேத்தியம் வெண்பொங்கல், சுண்டல் வெள்ளை கொண்டை கடலை மூலம் சுண்டல் செய்ய வேண்டும். வெள்ளை கொண்டை கடலை இருக்கின்றதல்லவா, அந்த வெள்ளை கொண்டை கடலையிலே சுண்டல் செய்து அதனை நாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். 2ஆம் நாள் நைவேத்தியம் என்ன? புளியோதரை செய்ய வேண்டும். புளியோதரை செய்து சுண்டல் பயத்தம்பருப்பின் மூலமாக சுண்டல் செய்ய வேண்டும். பயத்தம்பருப்பு சுண்டலும் புளியோதரையும் 2ஆம் நாள் நைவேத்தியம் செய்ய வேண்டும். நவராத்திரி 3ஆம் நாள் நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல், சுண்டல் மொச்சை கடலை மூலமாக சுண்டல் செய்ய வேண்டும். சர்க்கரை பொங்கல் செய்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். 4ஆம் நாள் நைவேத்தியம் என்ன? கதம்ப சாதம், எல்லா விதமான காய்கறிகளையும் போட்டு கதம்ப சாதம் செய்ய வேண்டும். கதம்ப சாம்பார் வைத்துவிட்டு கதம்ப சாதம் செய்து சுண்டல், பச்சை பட்டாணி சுண்டல் செய்ய வேண்டும். 5ஆம் நாள் நைவேத்தியம் தயிர் சாதமும் சுண்டல், வேர்க்கடலை சுண்டலும் செய்ய வேண்டும். 6ஆம் நாள் செய்ய வேண்டிய நைவேத்தியம் தேங்காய் சாதம் செய்ய வேண்டும். சுண்டல், கடலை பருப்பு சுண்டல் செய்ய வேண்டும். 7ஆம் நாள் நைவேத்தியம் எலுமிச்சை சாதம் செய்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். சுண்டல், வெள்ளை பட்டாணி, அதாவது பச்சை பட்டாணி ஏற்கனவே செய்து விட்டோம். இன்றைய தினம் வெள்ளை பட்டாணி செய்ய வேண்டும். வெள்ளை பட்டாணி மூலமாக சுண்டல் செய்து நைவேத்தியம் செய்ய வேண்டும் 7ஆம் நாள். 8ஆம் நாள் நைவேத்தியம் பாயசம், நல்ல பால் பாயசம் செய்ய வேண்டும். காராமணியின் மூலமாக சுண்டல் செய்ய வேண்டும். காராமணி என்பது உங்களுக்கே தெரியும். அந்த காராமணி சுண்டல் செய்ய வேண்டும். 9ஆம் நாள் நைவேத்தியம் காரவடிசல். 9ஆம் நாள் நைவேத்தியம் என்ன? அக்கார அடிசல். அக்கார அடிசல் என்பது என்னவென்றால் சர்க்கரை பொங்கல் போலவே இருக்கும். அக்கார அடிசல் என்பது அந்த அக்கார அடிசலை நைவேத்தியம் செய்ய வேண்டும். சுண்டல் சாதாரணமான வெள்ளை கொண்டை கடலை சுண்டல் செய்ய வேண்டும். செவ்வாய் மற்றும் வெள்ளி அன்று புட்டு செய்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். அன்றைய நாளிலே சிவப்பு காராமணி இனிப்பு சுண்டல் செய்யலாம். இவையெல்லாம் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. நவராத்திரியிலே என்னென்ன செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கின்ற நைவேத்தியங்கள். இதனை நாம் செய்து இந்த நவராத்திரியை அருமையாக கொண்டாடலாம். ஏனென்றால் நவராத்திரி என்பது மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக சக்தி தேவி செய்த மிகப்பெரிய போர். ஆகவே அந்த 9 நாட்களும் சக்தி தேவிக்கு சக்தி அளிப்பதற்காக இந்த உணவுகளை எல்லாம் படைத்திருக்கின்றார்கள். ஆகவே நாமும் இந்த உணவுகளை படைத்து சக்தி தேவியை கொண்டாடி இந்த மகிஷாசுர வதம் என்பது நம்முடைய ஒவ்வொருடைய மனதுக்குள்ளேயும் இருக்கின்ற காமம், குரோதம் போன்ற அழுக்கான தீமைகள். இந்த 9 நாட்களிலே சக்தி தேவிக்கு விரதம் இருந்து இந்த 9 தீமைகளையும், நமக்குள்ளே இருக்கின்ற 9 தீமைகளை அழித்து நாமும் சக்தி தேவியினுடைய பாதார விந்தங்களை அடைய வேண்டும் என்பதுதான் ஐதீகம். ஆகவே நவராத்திரியை அருமையாக கொண்டாடுவோம். இந்த சுண்டல் மற்றும் விவரங்களை எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள். அதன்படி நைவேத்தியம் செய்து அம்பிகைக்கு படைத்து
நாமும் நன்றாக இருப்போம், நம்முடைய சந்ததியும் நன்றாக இருப்போம். மீண்டும் அடுத்து சந்திக்கின்றேன் உங்களை நாளை. வாழ்த்துக்கள். நன்றி.